வணக்கம் மக்களே, வெல்கம் டு லூப் அண்ட் ப்ளூம் தமிழ் க்ரோஷே சேனல். நீங்கள் க்ரோஷே ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் எந்த யான் வாங்கணும்னு கன்ஃபியூஷனாக இருக்கா? கன்ஃபியூஷனே வேண்டாம். இந்த வீடியோவில் உங்கள் ஃபஸ்ட்டு க்ரோஷே ப்ராஜெக்ட்க்கு யான் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு ஈஸியாக காட்ட போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வர வீடியோவை பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் உள்வாங்கிறப்போ நீங்கள் கன்ஃபியூஸே ஆக மாட்டீங்க. ஆரம்பிக்கலாங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம யான்லேயே என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 3 விதமான யான் இருக்குது. நேச்சுரல் யான், சிந்தட்டிக் யான் அண்ட் பிளெண்டட் யான்ஸ் அப்படின்னு. நேச்சுரல் யான் அப்படிங்கிறது பிளான்ட் பேஸ்ட் அண்ட் அனிமல் பேஸ்ட்லேருந்து எடுக்கக்கூடியது. சிந்தட்டிக்ங்கிறது ஆக்ரிலிக், ரேயான் அதெல்லாமே சிந்தட்டிக் யான் சொல்லுவாங்க. பிளான்ட் பேஸ்ட் அப்படிங்கிறது என்ன வரும்னா காட்டன், லினன், பேம்பு. இது பிளான்ட் பேஸ்டு யானில் வரக்கூடியது. அனிமல் பேஸ்டில் வரக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா உல், சில்க் இதெல்லாமே அனிமல் பேஸ்டு யானில் வரக்கூடியது. தேர்ட் ஒன் பிளெண்டட் யான்ஸ். பிளெண்டட் யான்ஸ்களில் உல், அக்ரிலிக் அண்ட் மொஹேர் இதெல்லாமே கம்பைன் பண்ணி இருக்கக்கூடிய உள்ளது. இதான் டைப்ஸ் ஆஃப் யான். இந்த 3 விதமான டைப்ஸ் ஆஃப் யான்கள் நமக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னென்ன யான் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் லேஸ். இது லேஸ் சொல்லுவாங்க, ஒரு ஃபிங்கரிங் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இதான் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 to 7. ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா சூப்பர் ஃபைன், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஃபைனான யான் இது. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா ஃபைன், அது சூப்பர் ஃபைன், இது ஃபைன். நெக்ஸ்ட் இது ஆல்ரெடி நான் அதை யூஸ் பண்ணிட்டேன், ஸோ இருந்ததை மட்டும் காமிக்கிறேன். இது லைட், டிகே லைட், வஸ்டர்ட், லைட் வஸ்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த யான் இது. தென் இது பார்த்திங்கன்னா மீடியம் யான், மீடியம் ஒன். இது லைட், இது மீடியம், இது பல்கி யான், பல்கி ஒன். இது பல்கி. இது செனல் யான், இது டிஷர்ட் யான். தென் இது நைலான் த்ரெட். பார்க்க போகிறது ஆக்ரிலிக் யான். ஆக்ரிலிக் யான்லேயே டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அது ஒவ்வொரு அக்ரிலிக் யானை வச்சு நான் என்ன ப்ராஜெக்ட் பண்ணிக்கேன், க்ரோஷே ப்ராஜெக்ட் பண்ணிக்கேங்கிறத உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த யான், இது ஆக்ரிலிக் யான். இது சூப்பர் ஃபைன் யான். இது நம்ம பேபி ட்ரெஸ், பேபி க்ளாத்திங் இதுக்கெல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் சாக்ஸ் பண்ணுறதுக்கு, இதுக்கு எல்லாருமே இது 100% ஆக்ரிலிக் யான். இது ரொம்ப ஃபைனாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். நான் இந்த யானை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கிராண்ட் ஸ்கொயர் பண்ணேன். என்னோடய கிராண்ட் ஸ்கொயர் ஸ்வெட்டருக்காக இது பண்ணிட்டேன். ஆக்ரிலிக் யான் தான் அது, இதுவும். பட் இது எப்படின்னா, இது ரொம்ப ஃபைனாக இருந்தது இல்லையா, இது ரொம்ப ஃபைனாக இருந்தது. இது கொஞ்சம் திக்காக இருக்கும். இது மாதிரி யான்லாம் யூஸ் பண்ணி நான் இந்த மாதிரி பவுச்சஸ், ட்ராஸ்ட்ரிங் பவுச், வாட்டர் பாட்டில் ஹோல்டர், ட்ராஸ்ட்ரிங் பவுச்லாம் இந்த மாதிரி ஆக்ரிலிக் உள்ளே வச்சு தான் பண்ணேன். கொஞ்சம் திக்காக இருக்கிற உள், டே டு டே யூஸ்க்கு வச்சுக்கிற மாதிரி பண்ணக்கூடியது இதெல்லாம். நெக்ஸ்ட் இதுதான் என்னோடய ஸ்வெட்டருக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய யான். இது இந்த யான் தான். அது ஸ்மோக்கி ப்ளூ கலர். அது நான் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன், கொஞ்சம் தான் இருந்தது. ஸோ அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா அங்கேயே போட்டிருப்பாங்க நமக்கு. லைட் வெயிட் 3. இது லைட் அண்ட் ஆன்டிபில் யான், டிகே யான், ஆன்டிபில் யான். நான் ஃபஸ்ட்டு கூட சொன்னேன் இல்லையா, லைட் வெயிட் 3 டிகே. இது ஆக்ரிலிக் தான், ஆக்ரிலிக் யான் தான். இதை யூஸ் பண்ணி நான் என்னோடய ஸ்வெட்டர் பண்ணிக்கிட்டேன். ஸ்வெட்டர் சொன்னேன் இல்லையா, இதுதான் அது என்னோடய ஸ்வெட்டர் நான் பண்ணது. அந்த கிராண்ட் ஸ்கொயர் அந்த ஃபஸ்ட்டு சூப்பர் ஃபைன் யான் யூஸ் பண்ணி பண்ணது. தென் இதெல்லாமே லைட் வெயிட் 3 ஆக்ரிலிக் யான் தான். இதுவும் ரொம்பவே சாஃப்ட், நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் இந்த யான், இதுவுமே ஆக்ரிலிக் தான், 100% ஆக்ரிலிக் ஒன். தென் இது மீடியம் வெயிட், மீடியம். இந்த யானை நம்ம ஸ்வெட்டர்ஸ், பேக்ஸ், ஈவன் பேக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா திக்காகவும் இருக்கும் இதெல்லாம். இது இதுவும் ஆக்ரிலிக். இது பேபி கேக், அரண்ட் பேபி கேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மீடியம் வெயிட். அந்த டேக் இல்லை, இல்லாட்டி காமிச்சிருப்பேன். மீடியம் வெயிட் இது. இதில் நம்ம ஸ்வெட்டர்ஸ், பிளாங்கெட்ஸ், பீனீஸ் எல்லாமே பண்ணலாம். இது நான் செஞ்ச பீனி, இந்த யானை யூஸ் பண்ணி நான் செஞ்சது. ஸோ இது எல்லாமே அக்ரிலிக் தான். அக்ரிலிக் யான்னா நம்ம என்ன ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு யானோட செலெக்ஷன் வேரி ஆகும். ஸோ இப்போ அந்த அக்ரிலிக் கரெக்டாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம காட்டன் யான் பற்றி பார்க்கலாம். பார்க்கக்கூடியது காட்டன் யான். காட்டன் யானும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது.
இதில் பார்த்தீங்கன்னா மெர்சரைஸ்டு காட்டன் சொல்லுவாங்க. இந்த காட்டன் எல்லாமே வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மர் கிளாத் பேக்ஸ், டோட் பேக்ஸ், மார்க்கெட் பேக்ஸ், பீச் பேக் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். தென் பேபி ப்ராஜெக்ட்ஸ்க்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது காட்டன் 4 ப்ளே ஆன். இது வந்து லேஸ் ஒர்க், சம்மர் அதே மாதிரி ஜென்ரலாக நம்ம காட்டன்னாலே வந்து நம்ம சம்மருக்கு தான் வந்து மெயினாக வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து சம்மர் கார்மெண்ட்ஸ் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அண்ட் ப்ரீத்தபிள் கூட. சம்மருக்கு நமக்கு அதான தேவை. இதுக்கு இந்த யான் பர்ஃபெக்டாக இருக்கும். தென் இதுவும் வந்து காட்டன் யான் தான். இது காட்டன் யான் 6 ப்ளே 4 மீடியம். நம்ம கார்மெண்ட்ஸ், சம்மர் கார்மெண்ட்ஸ், பேக்ஸ், ஜென்ரலாக காட்டன் யான் எல்லாமே வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஷேப் கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து க்ரோஷே கிளாத்லாம் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா காட்டன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஷேப் வந்து கரெக்டாக உங்களுக்கு கொடுக்கும் காட்டனுங்கிறது. ஸோ இப்போ வந்து ஃபிட்டடாக வந்து நீங்கள் க்ரோஷே ட்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து காட்டன் யான் தான் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் தென் பேக்ஸுமே வந்து காட்டன் வந்து நமக்கு ஸ்டடியாக இருக்கிறதுனால பெர்ஃபெக்டாக நமக்கு அந்த ஷேப் வந்து கொடுக்கும். நமக்கு வந்து என்ன சொல்கிறது, தொங்காமல் கரெக்டாக இருக்கும். நம்ம பேக்கோட ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கு வந்து காட்டன் யான் தான் வந்து பெர்ஃபெக்டான சாய்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பல்கி யான். இது வந்து பல்கி சேனல் கேக் யான். இது வந்து பல்கி 5, வெயிட் 5. இது வந்து ப்ளஷி டாய்ஸ், ஈவன் பிளாங்கெட்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதெல்லாமே வந்து அமிகுருமி ப்ராஜெக்ட்ஸ் இதுக்கெல்லாமே வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். தென் இது வந்து சேனல் யான். இது வந்து இதை விட திக்காக இருக்கக்கூடிய யான். அது திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும் இதை விட. க்ரோஷே டாய்ஸ்க்கு வந்து மெயினாக அது யூஸ் பண்ணுவாங்க. இந்த 2 யானையும் கம்பைன் பண்ணி தான் நான் இந்த பன்னி செஞ்சேன். இது வந்து சேனல் யான். தென் இது வந்து பல்கி சேனல் யான். க்ரோஷே டாய் இது ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா டிஷர்ட் யான் வந்து மெயினாக பேக் யூஸ் பண்ணுவோம். மெயினாக பேக்ஸ் தான் அதில் போடுவாங்க. நல்லாயிருக்கும் டிஷர்ட் யான் யூஸ் பண்ணுறது. நான் பண்ண பேக் 2 யானையும் கம்பைன் பண்ணி நான் பண்ண குட்டி க்ரோஷே பேக். அண்ட் இதே மாதிரி இதுவுமே வந்து பேக்காண்டி யூஸ் பண்ணுவோம் மெயினாக. இல்லைனா நீங்கள் 2 இதாக யூஸ் பண்ணி நம்ம அந்த ஹோம் டெக்காருக்கு இதுக்குலாம் கூட பண்ணலாம். அதில் மேக்ரமே த்ரெட்டை வச்சுமே நம்ம இந்த மாதிரி அழகான பேக் எல்லாமே பண்ணலாம். இது வந்து நான் மேக்ரமே த்ரெட்டை வச்சு பண்ண பேக் தான். நம்ம இந்த ட்ரீம் கேப்சர் அதுக்கெலாம் வந்து பண்ணுறாங்கல்ல மேக்ரமே, இது அதை வச்சு நம்ம பேக் கூட செய்யலாம். ரொம்ப அழகாக வரும் அதுவும். தென் இது எல்லாமே அக்ரிலிக் யான் வச்சு நான் செஞ்ச ஹோம் டெக்கர். இந்த ஸ்லிங் பேக்கும் நான் அக்ரிலிக். இதெல்லாம் என்னோடய க்ரோஷே ஹூக் கலெக்ஷன். ஒவ்வொரு யானுக்கும் ஒவ்வொரு ஹூக் வந்து வேரி ஆகும். ஸோ இப்போ இந்த இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதாக இருக்கிற ரொம்ப ஃபைனாக இருக்கக்கூடியது. இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா க்ரோஷே ஜுவல்லரி பண்ணுறதுக்கு. அப்புறம் நம்ம டீட்டெயிலாக என்ன பண்ண நினைக்கிறோமோ க்ரோஷே பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி யானுக்கெல்லாமே இந்த மாதிரி ஃபைன், இது 2 mm ஆர் இதை விட ஃபைனாக இருக்கக்கூடிய ஹூக் யூஸ் பண்ணோம்னா இதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு யானுக்குமே ஹூக் வந்து வேரி ஆகும். நீங்கள் பெஸ்ட்டு என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி உள் வாங்குறப்பவே உங்களுக்கு இந்த மாதிரி ஹூக் ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹூக் வந்து 4 to 5 mm க்ரோஷே ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த உள்ளே வாங்குறீங்களோ அதிலே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதை யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். இது வந்து காட்டன் 6 ப்ளே யான். இதுக்கு வந்து 4 to 5 mm க்ரோஷே ஹூக் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதுவும் காட்டன் யான் தான். இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா தின்னாக இருக்கக்கூடிய யான் இது. இதுக்கு வந்து ஹூக் சைஸ் பார்த்திங்கன்னா 3 mm ஹூக் சைஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. என்கிட்ட அந்த லேபிள் இல்லை, பட் இதோட ரெக்கமெண்ட் சைஸ் ஹூக் சைஸ் பார்த்திங்கன்னா 3 mm. ஸோ காட்டன்லேயுமே வந்து ஒவ்வொரு யான் திக்னஸ்க்குமே வந்து ஹூக் சைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ பெட்டர் நீங்கள் வந்து உள்ளே வாங்குறப்பவே எந்த யானுக்கு எந்த ஹூக் சைஸ் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அதை யூஸ் பண்ணுறது நல்லது. பட் ஒன் திங் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து வின்டர்லலாம் வந்து பண்ணுறீங்க, ஸ்வெட்டர் பண்ணுறீங்க, பிளாங்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன் சைஸ் நீங்கள் கம்மியாக ஹூக் சைஸ் வந்து கம்மியாக எடுக்கிறது நல்லது. ஏன்னா
அது கேப் வந்து விழாமல் இருக்கும். ஸோ நமக்கு வின்டர்லாம் வந்து குளிர் தாங்கிறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். இதே இது சம்மரில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன் சைஸ் வந்து நெக்ஸ்ட் சைஸ் பண்ணலாம். ஏன்னா நமக்கு வந்து ப்ரீத்தபிளாக இருக்கணும். நம்மளோட க்ரோஷே க்ளாத்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரீத்தபிளாக இருக்கிறதுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று காமிக்கிறேன். இந்த யான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபைன் அக்ரிலிக் யான். இந்த யானை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். இதுக்கு யூஸ் பண்ண ஹூக் பார்த்திங்கன்னா 3mm ஹூக். ஓகேங்களா? இதே யானை யூஸ் பண்ணி ஹூக் சைஸ் வந்து 4mm ஹூக் சைஸ் யூஸ் பண்ணி பண்ண ஸ்டிச்சஸ் பாருங்கள். கேப் உள்ளதா, ஸ்ட்ரெச்சபிளாக இருக்குது. ஸோ நீங்களே பாருங்கள். இது வந்து டைட்டாக இருக்குது. இது வந்து 3mm ஹூக். இது 4mm ஹூக். ஸ்ட்ரெச்சியாக கொஞ்சம் கேப் விழுந்துருக்கும். இது வந்து 4mm ஹூக். ஸோ நம்ம உள் வந்து பார்த்து வாங்குகிறோம். அதை விட நம்ம ஹூக் வந்து செலக்ட் பண்ணுறது கவனமாக செலக்ட் பண்ணணும். ஏன்னா இது டைட்டாக இருக்குது. இது அதே உள் தான். ஆனால் இந்த ஒன் சைஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் இருக்குது. ஸோ ஹூக்கும் வந்து நம்ம கவனமாக பார்த்து வாங்கணும். இதுதான் அதுக்கு எக்ஸாம்பிள். இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இதில் வந்து பிகினர்ஸ்க்கு எந்த யான் அண்ட் எந்த ஹூக் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இது வந்து அக்ரிலிக் தான், மீடியம் 4. இதுதான் வந்து பிகினர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு க்ரோஷே பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இதை வந்து பெர்ஃபெக்ட் சாய்ஸ்னு சொல்லுவேன். ஏன்னா இது வந்து நல்லா திக்காகவும் இருக்கும். அவங்களுக்கு ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து இது பெர்ஃபெக்டாக இருக்கும். இதை யூஸ் பண்ணுங்க. தென் பிகினர்ஸ்க்கான க்ரோஷே ஹூக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 to 5mm ஹூக் வந்து கரெக்டாக இருக்கும். அதுலேயே வந்து மெயினாக வந்து அவங்க என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அலுமினியம் ஹூக் வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்படி பிடிச்சி அவங்க வந்து க்ரோஷே செய்கிறதுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த அலுமினியம் ஹூக். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். க்ரோஷேக்கு பேஸாக இருக்கக்கூடிய யான் அண்ட் ஹூக்கை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறையா க்ரோஷே ப்ராஜெக்ட்ஸோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ. பை.